ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். ஸோ நம்ம தொடர்ந்து நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்ட பல பதிவுகளுக்கு அவங்க பல பேரிடமும் பல கேள்விகள் வந்தது. அதை ஒவ்வொன்றும் காணொலியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஏதோ எய்ம் 120D அப்படிங்கிற மிசைலை தரப்போறதாக பேச்சுகள் தட்டுப்பட்டது. அதை பற்றி ஒரு குழப்பமான சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கான காணொலியில அதை பற்றின முழு தெளிவையும் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை முழுசா பார்த்து அது என்ன அப்படிங்கிறத முழுமையா நீங்க தெரிஞ்சுப்பீங்களாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ரஷ்யா இனிமேல் இந்தியா வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய்க்கு யுவான்ல பே பண்ணணும் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. இது என்ன புதுசா யுவான்ல இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடியே 2 டிரான்சாக்ஷன் இந்தியா யுவான்ல பண்ணிட்டாங்களாமா. அதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி நம்ம பதிவு பண்ணும்போது இவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் வியூவர் அவங்க கேட்டிருந்தாங்க, அமெரிக்கா மாதிரி தான் சைனாவும், டாலர் மாதிரி தான் யுவானும், நமக்கு அது வருங்காலத்துல ஆபத்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் மறுக்கிறதுக்கு இல்லவே இல்லை. யுவானும் நமக்கு ஆபத்தானது தான். எந்த இடத்துல இந்த யுவான் அப்படிங்கிறது ஹிட் அடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே சீனாவின் டெப்ட் ட்ராப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்குற நாட்டுக்கு சைனா யுவானா மில்லியன் செலவுக்கு கடனை கொடுப்பாங்க. அது எல்லாமே யுவான் கரன்சில இருக்கும். அந்த யுவானை மீண்டும் இவங்க சீனாலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதற்கு பதிலாக இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ வேற ஏதாச்சுமே வேணுங்கிறத அந்த ஏங்குற கண்ட்ரி வாங்கிப்பாங்க. இது மாதிரி பல நாடுகள் கூட இவங்க டீலிங் போட்டிருக்காங்க. இதுதான் டெப்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இது பல வகையில இருக்கு. ஆனா இந்த கன்சர்னா நம்ம பார்க்கும்போது, இந்த டெப்ட் ட்ராப் அப்படிங்கிற மூலியமா பல நாடுகள் கிட்ட சீனாவின் யுவான் அப்படிங்கிறது இப்போ புழக்காட்டத்துல இருக்கு. ஹையர் தென் இந்தியன் ருபி. ரூபியை காட்டிலும் பல நாடுகள் கையில யுவான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது யுவானோடைய வேல்யூவை ஏத்துது. 2வது, உலகின் அதிகமான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் செய்யும் நாடுகள் அப்படிங்கிறது சீனா தான். இம்போர்ட் ஏதோ ஒண்ணு, ஆனா எக்ஸ்போர்ட் செய்யும் நாடுகள் அப்படின்னா அது சீனா தான் டாப்ல இருக்கு. ஸோ இந்தியாவை காட்டிலும், இந்தியாவின் ரூபாயை காட்டிலும் சீனாவின் யுவான் அப்படிங்கிறது, சீனாவின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத சார்ந்த பல நாடுகள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்களே சொல்லுங்க, ரூபாய்க்கு அந்த இடத்துல மதிப்பு இருக்குமா, யுவானுக்கு மதிப்பு இருக்குமா? ஆல்மோஸ்ட் யுவானுக்கு தான் மதிப்பு இருக்கும். இதனாலதான் இப்ப ரஷ்யாவும் கேட்கறாங்க, எனக்கு யுவான்லயே நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு. சரி, இத்தனை நாள் இந்த போஸ்டாக் மூலியமா ரூபிள்ல போயிட்டு இருந்தாரு. இப்ப ஏன் திடீர்னு யுவான்ல கேட்கறாங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம். நத்திங் பட் டம்பிங் ஆகுது. ஏற்கனவே, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரஷ்யாவின் ஃபாரின் மினிஸ்டர் நேரடியா சொல்லியிருந்தாரு, இது மாதிரி இந்தியாவின் தொகையானது அதிகமா ரஷ்யால டம்ப் ஆயிட்டு இருக்கு, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, மாற்று வழியில அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கன்சர்னா வச்சிருந்தாரு. நாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு இந்தியா சார்பாகவும் சொல்லப்பட்டது. ஆனா தொடர்ந்து இப்ப அதிக அளவுக்கு நம்ம ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் கொள்முதல் பண்ணிட்டு அதற்கு ஈடா நம்ம பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கும் காரணத்தினால, ரூபாயா கொடுத்துட்டு இருக்கும் காரணத்தினால, அவங்க கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு இந்திய ரூபாயானது இருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க இந்தியா கூட பிசினஸ் பண்றோம், இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க பாருங்க. அதெல்லாமே ரூபல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்ல, ரூபிள்யே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப Su-57க்கான பிளான்ட்டை நாங்க நாசிக்லயே அப்கிரேட் பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட் நாங்களே பண்றோம்னு ரஷ்யா சொல்றாங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது அவங்க ரூபல்ல இருந்து கொடுக்க மாட்டாங்க. ரூபலுக்கு நிகரான இந்திய ரூபாயை மீண்டும் இந்தியாலேயே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இந்தியா கூட ரஷ்யா இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ட்ரேடா வச்சுக்கிறதா இருக்கட்டும், அதை காட்டிலும் சீனா கூட அவங்க பண்ணும் ட்ரேட் ஆனது அதிக அளவுல இருக்கு. அப்ப அவங்களுக்கு யுவான் இருக்கிறது பெஸ்டா, இல்ல ரூபே இருக்கிறது பெஸ்டா? அவ்வளவுதான் கான்செப்ட். இதனாலதான் இப்ப திடீர்னு, இதனாலதான் ரஷ்யா இப்ப சொல்றாங்க, ரூபாயை காட்டில எங்களுக்கு யுவான்ல கொடுங்க அப்படின்னு. இது அப்படியே தொடரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தொடராது. ஒரு கட்டத்துல யுவானுக்கு பதிலாக நம்ம மீண்டும் ரூபாய்க்கே போவோம். ஸோ இது ஒரு தற்காலிக ஒரு டிரான்சாக்ஷன் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆதிக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலருக்கு அடுத்து யுவான் தான் வரப்போகுது. இந்த பிரிக்ஸை பயன்படுத்தி ரஷ்யா வேர்ல்டு ஆர்டரை மாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலுமே, ஆனா அதை வச்சு சீனாவை தான் அடுத்த உலக நாடுகளின் கரன்சியாக மாத்தணும் அப்படின்னு சீனா மிகப்பெரிய கணக்கை போட்டு காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் அப்பயே சொல்லிடுவேன். ஸோ அதற்கு ஒரு சிறந்த உதாரணமா இதை நாம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாங்க இன்னைக்கான காணொலிக்குள்ள நம்ம நகர்வோம். எய்ம் 120Dக்கு பின்னாடி இருக்கிற தகவல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன்டு இட். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே கடுமையான வார்த்தை மோதல் போயிட்டு இருக்கு. குறிப்பா சர்க்கிரிக்க மையப்படுத்தி பாகிஸ்தான் பல கட்ட காய் நகர்வுகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளுடைய உளவுத்துறை சேகரிச்சு உளவு தகவலா நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டது. அதோடைய விளைவு ஒரே நாள்ல நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், விமானப்படையின் அதிகாரி AP சிங் மற்றும் நம்மளுடைய ராணுவ சீஃப்
இவங்க 3 பேரும் ஒரே நாள்ல பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய வாய்ஸ குடுத்தாங்க. ரொம்ப ஹைலைட்டா சொல்லப்பட்டது என்னன்னா, மேப் மாறும், ஜியோகிராஃபி மாறும் அப்படின்னு சொன்னதுதான். இது மாரியான ரொம்ப டென்ஷனான கிளாஷ் அப்படிங்கிறது இப்ப ஆப்பரேஷன் சிந்தூருக்கு பிறகு தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே போயிட்டு இருக்கு. இது மாதிரியான நேரத்துல தான் அமெரிக்கா கிட்ட இருந்து மிகப்பெரிய அறிவிப்பு வருது. ஆனா இந்த அறிவிப்பு ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்க வேணாம். இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் உட்பட ஈரோப், மிடில் ஈஸ்ட் மற்றும் ஏசியா பசிபிக்ல உள்ள அமெரிக்காவின் 35 நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா AIM-120C8 இல்ல D2 அப்படிங்கிற அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஒரு வார் ப்ரூவன் மிசைலை இப்ப அமெரிக்கா தரதாக இப்ப அறிவிச்சிருக்காங்க. இதை அமெரிக்காவின் டிஃபென்ஸ் ஆஃப் வார் அப்படிங்கிறதும் பிரஸ் ஸ்டேட்மெண்ட் மூலியமா உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் மீண்டும் சொல்றேன், இது ஏதோ தற்செயலா நடந்ததில்லை. இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. ஆனா இப்ப சமீபத்துல கொடுத்தது அப்படிங்கிறது மாடிஃபைட் செய்யப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட். இந்த மாடிஃபைட் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்ல பாகிஸ்தான் இல்ல சுமார் 41.6 மில்லியனுக்கான டீல இந்த AIM-120 அப்படிங்கிற வார் ப்ரூவன் மிசைல் தயாரிக்கும் ரேட்டான் நிறுவனத்திற்கு அமெரிக்கா கொடுத்திருந்தாங்க. இந்த தொகைக்கு ஈடாக வரும் மிசைல்களை அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு வழங்குவதாகவும் அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. இதுதான் அதோடைய ஆக்சுவல் டீல். அதாவது அமெரிக்கா காசு போட்டு வாங்கி அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கு விநியோகம் பண்றாங்க. ஏன் விநியோகம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இதுதான் ஆக்சுவல் டீலா இருந்தது. ஆனா சமீபத்துல இந்த ஃபெயில்டு மார்ஷல் ஆசிப் முனீர் மற்றும் பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய சபாஷ் ஷெரீப் இவங்க 2 பேரும் அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப்பை பார்த்து பேசினாங்க இல்லையா? அப்ப அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய மினரல்ஸின் ஒரு டெமோவை காமிச்சாங்க. இதுதான் நீங்க எங்க கூட போட்ட டீல். அது மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் இதுதாங்க ஐயா அப்படின்னு ஒரு பெட்டியில சில மினரல்ஸ் எல்லாம் காமிச்சு ட்ரம்ப்பை கவர்ச்சியா அட்ராக்ட் பண்ணாங்க. அதுல விழுந்த ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, சரி அப்படின்னு ஏதோ பேசுனாங்க. என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த மெட்டீரியல் டெமோக்கு பிறகுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு. அதாவது மாடிஃபைட் செய்யப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த மாடிஃபைட் செய்யப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது 41.6 மில்லியனுக்கான டீல். இப்ப அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சுமார் 2.51 அதாவது 2.51 பில்லியனுக்கு நாங்க ரேட்டன் கூட இப்ப இந்த AIM-120 மிசைலுக்கான டீலா போடுறோம். இது மூலியமா கிடைக்கப்பெறும் மிசைல பாகிஸ்தான் உட்பட, அதாவது இங்க பாகிஸ்தானும் இருக்கிறாங்க, டர்க்கியும் இருக்கிறாங்க. ஆனா நியூவா ஆட் பண்ணது பாகிஸ்தான். பாகிஸ்தான் உட்பட ஈரோப், மிடில் ஈஸ்ட் மற்றும் ஏசியா பசிபிக்ல உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு இந்த மிசைல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் an enhanced version of older one. ஏற்கனவே பல நாடுகளும் இந்த C5 தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி. இப்ப இவங்களுக்கு C8 or D2 அப்படிங்கிற அட்வான்ஸ்டு வேரியன்ட், என்ஹான்ஸ்டு வேரியன்ட்டை கொடுக்குறாங்க. இதுதான் டிஃபென்ஸ் ஆஃப் வார் மற்றும் அமெரிக்கா சார்பாக சொல்லப்பட்டது. கிளியரா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி இந்த தொகைக்கு நாங்க ரேட்டான் கிட்ட வந்து நாங்க டீல கொடுத்துருக்கோம். அது மூலியமா ஒரு மிசைலை உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இதுதான் அவங்க சொன்னது. இந்த செய்தி வந்தவுடனே இந்தியா சார்பாக பல கட்ட எதிர்ப்பு குரல்கள். என்ன நாங்க எங்களுக்கும் பங்காளிக்கும் இது மாதிரி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நடுவில் சிந்து பாடுறீங்க? என்ன பாகிஸ்தானுக்கு இப்ப மிசைல் கொடுக்குறீங்களா? எங்களுக்கு எதிராக கொம்பு செய்ய விட்டுறீங்களா? அப்படின்னு இந்தியா கிட்ட இருந்த பொதுவான குரல் எழும்புது. இது ஆனா மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸோ கவர்மெண்ட்டோ உள்ள நுழைஞ்சு கேட்கல. அது கேட்கறது அவங்களுக்கும் அழகு இல்ல. பார்த்துக்கலான்னு தான் இருப்பாங்க. ஆனா டிஃபென்ஸ் எந்தூசியாசிஸ்ட் அவங்க மத்தியிலும் சில ஊடகங்கள் மத்தியிலும் கேள்வி பெருசாக கேட்கப்பட்டது. ஆஸ் எ ரிசல்ட் மறுநாளே, இந்த அறிவிப்புக்கு மறுநாளே இந்தியால இருந்து இயங்கக்கூடிய பாகிஸ்தானின் எம்பசில இருந்து ஒரு அறிவிப்பு வருது. அவங்க என்ன சொல்றாங்க நல்லா கேளுங்க. இது மாதிரி 2.51 பில்லியனுக்கு நாங்க ரேட்டன் கூட போட்ட டீல்ல பாகிஸ்தானும் இருக்கிறாங்க. அதை மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா அந்த டீல் மூலியமா ஒரு மிசைலை தான் நாங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம், நீங்க நினைச்சுக்கிறது தப்பு அப்படிங்கிறாங்க. எப்படி மேல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி 2.51 பில்லியனுக்கான டீல் இருக்கு. அந்த டீல்ல இருந்து பெறக்கூடிய மிசைல்ஸ் ஆகிய நாடுகள்லாம் இந்த 35 பிளஸ் பாகிஸ்தான் அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டீல்ல பாகிஸ்தான் இருக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய மிசைல் பாகிஸ்தானுக்கு இல்லங்க. அது எப்படி நீங்களே எடுத்துக்கலாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த AIM-120க்கான பாகிஸ்தானின் ஸ்ட்ரைக்கிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கறத நாங்க என்ஹான்ஸ் பண்ணல, மெயின்டைன் தான் பண்றோம். விச் மீன்ஸ் பாகிஸ்தானுக்கு சில ரீவொர்க்ஸ் தான் பண்ணி கொடுக்குறோம். அவங்க கிட்ட AIM-125 அப்படிங்கிற மாடல் தான் இருக்கு. அதற்கான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், பார்ட்டை ரீப்ளேஸ் பண்றது, அதை வந்து மெயின்டெனன்ஸுக்காக சர்வீஸ் பண்றது, இது மாதிரியான வேலைகள்ல தான் பாகிஸ்தானை இந்த டீலை நாங்க சேர்த்திருக்கோம். அவங்களுக்கு ஆக்சுவல் டீல் மாதிரி C5க்கு பதிலாக C8 இல்ல D2 அந்த வேரியண்ட்டை நாங்க கொடுக்க போறது இல்ல. இது மூலியமா பாகிஸ்தானின் ஸ்ட்ரைக்கிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது மெயின்டைன் செய்யப்படுவதை நாங்க உறுதி பண்ணுவோமே தவிர அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் கேப்பபிலிட்டியை நாங்க என்ஹான்ஸ் பண்ணல அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு உருட்டை நமக்கு உருட்டி கொடுத்துருக்காங்க இந்தியால இருந்து இயங்கக்கூடிய அமெரிக்காவின் எம்பசி. இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தலைமை என்ன சொல்லியிருக்கு, இந்தியால இருக்கக்கூடிய எம்பசி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத. இப்ப அந்த AIM-120D பாகிஸ்தான் விவகாரத்துக்கு வருவோமே. ஆக்சுவலா பாகிஸ்தான் 2006ல இந்த F-16 எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. அந்த 2006 நேரத்துல தான் சுமார் 500 AIM-120D C5 வேரியண்ட்டுக்கான ஆர்டரையும் அப்ப கொடுத்து அவங்க வாங்குறாங்க. அவங்க கிட்ட 500 இருந்தது.
இப்ப அவங்க எத்தனை யூஸ் பண்ணாங்க, அவங்களோட இன்வென்டரில எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியல. பட் 300 ஆச்சும் அவங்க கிட்ட இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா. இப்ப அந்த மிசைல் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி டேட் இருக்கும் இல்லையா? அது மாதிரி 2006ல வாங்குனாங்கன்னா 2028ல இதோட எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ 2028க்கு மேல இந்த எய்ம் 120 C4 C5 வேரியன்ட் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அதை அடிக்கலாம், அடிக்காமையும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். இப்போதைய நிலைமை அதுதான். ஸோ அவங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா 2028ல இது போகுது. ஸோ இவங்க அதை ரிப்ளிஷ் பண்றாங்க, இல்லைன்னா அதை வந்து சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னு கூட ஒரு வகையில எடுத்துக்கலாம். இப்ப இதே கான்செப்ட்ல தானே பல நாடுகளுக்கு இவங்க ஆல்டர்னேட், அதாவது அட்வான்ஸ்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க. எய்ம் 120 என்ன வேரியன்ட் மேபி C5 வச்சிருந்தாலும் அதுக்கு பதிலா நாங்க வந்து C8 இல்லைன்னா D2 கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு மட்டும் ரெப்ளிஷா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை எழுப்புது. என்னதான் நமக்கு சந்தேகம் இருந்தாலும் கேள்வி என்னன்னா, முதல் அறிவிப்புப்படி இத்தனை நாளா பாகிஸ்தானை சேர்க்காம இருந்த அமெரிக்காவுக்கு இப்ப இந்த மினரல் டீலுக்கு மட்டும், அந்த மெட்டீரியல் டெமோக்கு பிறகு மட்டும் எப்படி இப்ப இவங்க பாகிஸ்தானை சேர்த்து மறு அறிவிப்பு கொடுக்குறாங்க? மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ இவங்க பாகிஸ்தானுக்கு இந்த ரெப்ளிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டட் வேரியன்ட்டை இவங்க கொடுக்குறாங்களா? கேள்விக்குறி. இதற்கு காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். இந்தியா சார்பாக இந்தியா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா ஸ்டில் இன் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். இந்த கன்ஃபியூஷனை தீர்க்கறதுக்கு நேரடியா பாகிஸ்தான் கிட்டயோ அமெரிக்கா கிட்டயோ நம்மளால கேட்க முடியாது. மீண்டும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை வச்சுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எனிஹோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணி நம்ம கிட்ட தகவல் வந்துடும். ஆனா இந்தியா ஸ்டில் இந்தியால இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி சொன்னதை அவங்க நம்பல. இப்ப எய்ம் 120 உடைய C8 இல்ல D4 D2 அப்படிங்கிற அட்வான்ஸ்டு வேரியன்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா இம்பாக்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய டேட்டாவை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதன்படி நம்ம பார்த்தோம்னா எல்லாமே இம்பாக்ட் அது இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு இடத்துல அவங்க என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, அந்த மிசைலோட டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி அவங்க என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 120 பிளஸ்னா ரொம்பலாம் நீங்க கணக்கு போட வேணாம். ஒரு 180 170 மாதிரி தான். ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 160 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதற்கு முன்னாடி ஒரு 120 என்னமோ தான் கிளைம் செய்யப்பட்டது. இப்ப அதை 160 கிலோமீட்டர் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது இதோடைய மெனியூரிங் எபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டா லிங்க் அப்படிங்கிறத 2-வே டேட்டா லிங்கா மாற்றிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு எதிராக அதோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இந்த மிசைலை டவுன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ்க்கு எதிராக டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த என்ஹான்ஸ்டு வெர்ஷனுடைய கேப்பபிலிட்டி. தவிர வார்ஹெட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, லீத்தெல்லாம் மாத்தினாங்க அப்படிங்கிற படியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் திஸ். ஸோ இவங்க எய்ம் 120க்கான அட்வான்ஸ்டு வேரியன்ட்டே கொடுத்தா கூட அது பெரிய பஞ்சாயத்தா ஏற்பட போறது இல்லை. அண்ட் இவங்க ரிப்ளீஸ் பண்ணாலுமே நமக்கு எந்த பஞ்சாயத்தையும் ஏற்பட போறது இல்லை. இத்தனை நாளா எதுவும் பண்ணாத பாகிஸ்தான் இனிமேலும் வருங்காலத்திலும் அவங்களால அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்தியா கிளியர் கட்டா நம்பக்கூடிய ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஆல்ரெடி P-17 மிசைலுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப எய்ம் 120க்கான என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஆர் மேபி ரிப்ளிஷ் அது கிடைக்குது. இந்தியா கிட்ட என்ன இருக்கு? காத்திருங்கள் அடுத்த காணொலிக்காக. கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க எதை கொடுக்குறாங்க? ரிப்ளிஷ்கான கான்ட்ராக்ட் தானே உண்மையாலுமே, இல்ல இவங்க ரிப்ளிஷ்னு சொல்லி அட்வான்ஸ்டு வேரியண்ட்டை உள்ள தள்ளிடுவாங்களா? உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வரவேற்கப்படுகிறது. அண்ட் இது போன்ற பல காணொலிகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நண்பர்களே. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.